ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமிக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு. வாங்க நம்ம சேனலை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான தட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம் பாலால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அப்புறம் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு தீபார்த்தனை காட்டிக்குங்க. அப்புறமா பூ வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்புறமா சாமிக்கு நல்லா பன்னீர் வச்சு கழுவிட்டு நல்லா குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் வச்சு போட்டு வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா நல்லா 6 வெற்றிலை எடுத்துக்கங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு 6 வெற்றிலை காம்பை மட்டும் கிள்ளிக்கலாம். மேலே குங்குமம் மஞ்சள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் அந்த மாதிரி காம்பு முனையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. 6 வெற்றிலை மயில் தோகை மாரி நல்லா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 6 அகல் விளக்குலேயும் மஞ்சள் குங்குமம் பஞ்சுத்திரி 2ஆக எடுத்து நம்ம திரித்து வச்சுக்கணும். பூ வச்சுக்கோங்க. நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் காம்பை அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுடணும். அகலில் போட்டுடணும். போட்டுட்டு சாமிக்கு வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு. நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பிடிச்சி